குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம நிஃப்டி 50 மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளாஸ் செக் பண்ணலாம். காலையில் 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிஃப்டி 50 வந்து 85 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் இங்கே ஓப்பன் ஆச்சு. நம்ம சென்செக்ஸ் வந்து 277 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. காரணம் என்னென்னா, காலையில் ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் நல்லா பாசிட்டிவாக இருந்தது, இன்றைக்கி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன ஷாங்காய் கம்போசிட்டு ஹாங்செங் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருந்து, ஆனால் ஷாங்காய் க்ளோசிங்கில் வந்து 145 மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். பட் நல்லா தான் இருந்தது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் அவன் $73 ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் காலையில். இப்போ ஒரு $1.50 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் நேற்று எஃப்ஐ செல்லிங்கில் தாங்க இருந்திருக்காங்க. இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கேப் அப் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்தே செல்லிங் பாருங்கள். எவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு. 24,038 அது வரையும் மார்க்கெட் அதை போய் அங்கே தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து நான் போட்டிருந்தேன் 23,839 40 நான் போட்டிருந்த சப்போர்ட்டு. மார்க்கெட்டு எக்ஸாக்டாக காலையில் எப்போ வந்தது, 9:45 வந்துடுச்சு அந்த சப்போர்ட்டை நோக்கி. நான் இந்த இடத்துலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு காலை பை பண்ண சொல்லியிருந்தேன். அது பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க்கெட் சல்லுன்னு ஏறி போச்சு. அதாவது மார்க்கெட் இன்றைக்கி அது என்ன சொல்லுவாங்க, புல் ட்ராப்பு. ஒரு கேப் அப் வந்து அப்படியே வந்து ட்ராப்பில் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை பார்த்தா அப்படி தானே தெரியுதுங்க. ஒரு கேப் அப் வந்திருக்கு. கேப் அப் வந்துட்டு கண்டினியூஸாக 9:45 வரையும் மார்க்கெட் கீழே தான் இறங்குது. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த சப்போர்ட் 23,850 மார்க்கெட் வந்து டச் பண்ணுது. எத்தனை மணிக்கு? 9:45. அந்த 9:45 ஒரு 10:45 வரையும் மார்க்கெட் ஒரு சைட்வேல தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் மொமெண்டம் இருந்தது மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டு. அது என்ன ஆச்சு, பழையபடியே 24,000க்கே போச்சு. எக்ஸாக்டாக 24,000 போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் இறங்குச்சு. 11:15 அதாவது 11:15 போய் டச் பண்ணிவிட்டு 11:30 மார்க்கெட் அகைன் வந்து 1:45 வரையும் மறுபடியும் ஒரு சைட்வே. மார்க்கெட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் கீழே, அதாவது 24,000க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் யாராவது இந்த ஆப்ஷன் செயினை போய் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஓஐ சீட்டில் போயிட்டு 24,000 வந்து 5 crore கிட்ட இருந்தது. இப்போவே அது 2 crore இருக்குது. மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. இந்த மந்த்லி எக்ஸ்பைரியே முடிஞ்சு போச்சு. நான் பார்க்கும் போது 5 கோடிக்கு மேலே இருந்தது. இது ஜஸ்ட்டு ஒரு 1.25 கோடி தான் இருந்தது. அப்போவே எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு, 24,000 மார்க்கெட் கண்டிப்பாக உடைக்காது. இன்றைக்கி ஒரு பியூட்டி பார்த்தீங்களா, 23,950. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அதை கொடுத்துருந்தேன். 23,950 புட் சைடு. இன்றைக்கி அவன் போன லோ பார்த்தீங்களா, $11.45. இது இல்லைங்க, 23,900. இது 23,900 3.25 என்னமோ வந்து இதுதான் $3.60. இந்த $3.60 நான் அப்போ தான் சொல்லியிருந்தேன், $5 கீழே வந்தால் இந்த 23,900 கண்டிப்பாக எடுக்கலாம். அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் தான், இது $5 கீழே வரும்போது கண்டிப்பாக பை பண்ணலாம். இது கண்டிப்பாக ஒத்தையார் அட்டையாக தான், பியூராக லக்கு தான் அப்படின்னு சொன்னேன். $5 கீழே வந்தோடனே பை பண்ணியிருக்காங்க. எதில் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள், $34. அவன் $47 வரையும் போனான். கடைசியில் மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருக்கு. அதனால் $34 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு $37,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கான் இந்த இதுவில். பார்த்துங்களா என்ன மாதிரி, அதாவது ஒத்தையார் அட்டையாக போடுறது இதுதான். இப்போ அவனுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, வரலனா. பட் அவன் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் ஆகுவான் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேயில். இது மார்க்கெட் நமக்கு ஈஸியாக இன்றைக்கி கணிக்க முடிஞ்சுதுங்க. மார்க்கெட் 24,000 தாண்ட போகிறதில்ல, 23,950 தாண்ட போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் நான் என்ன டவுட்னு நினச்சேன்னா, 23,900க்கு மேலே க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். அவன் என்னடானா 23,850 அகைனும் வந்து ஒரு டவுனை நோக்கி வந்துக்கிட்டே இருந்து. மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தும் மார்க்கெட்டு
சஸ்டெயின் பண்ண முடியல. இன்றைக்கி பியூராக இந்த மந்த்லி எக்ஸ்பைரியால் தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த 23,850 மார்க்கெட் இன்றைக்கி 2 வாட்டி எடுத்திருக்கு சப்போர்ட். ஓகேங்களா, 15 நிமிஷம் நல்ல பையிங் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 11:15 11:45 வரையும் தான் ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் இந்த இடம் செம்மையான ஒரு இடம், கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல சினிமாவில், அது மாதிரி 2:15 சடார்னு ஏறி போய் மறுபடியும் 24,000க்கே போயிடுவானா. இந்த இடத்துல எல்லாருமே இது ட்ராப்பாக மாற்றிட்டாங்க. அதாவது புட் ஆப்ஷனை வாங்கலும் சரி, அதுக்கப்புறம் கால் ஆப்ஷனை வாங்கலும் சரி, இன்றைக்கி எல்லா பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வயலண்ட் மூமெண்ட்டு 100 பாயிண்ட்டுக்கு இருந்து இந்த இடம் 100 பாயிண்ட்டு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் 100 பாயிண்ட்டு. இது சடார்னு ஏறிச்சே கண்டி ப்ரீமியம்லாம் ஒன்றுமே ஏறலை. இந்த 3.25க்கு மேலே வந்த ப்ரீமியம் இவன் ஏறானே கண்டி ப்ரீமியம் எதுவுமே ஏறலை. ஸோ இன்றைக்கி இது தாங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மார்க்கெட் நம்ம சொன்ன சப்போர்ட்டை 2 வாட்டி எடுத்திருக்கு, 23,850. அந்த இடத்துல 23,850 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். அதனால தான் மார்க்கெட் 2 வாட்டியும் அங்கே பவுன்ஸ் ஆகி மறுபடியும் 24,000க்கே போச்சு. ஏன் 24,000க்கே போச்சுன்னா இன்றைக்கி பேங்கிங், கொஞ்சம் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் எல்லாம், ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதனால தான் நிஃப்டி 50 அந்த 23,850 தொட்டதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகிட்டே இருந்து 2 வாட்டியும் 24,000 போய் மார்க்கெட் மறுபடியும் டச் பண்ணிச்சு. ஆனால் கடைசி இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆச்சு எப்போது 2:45 மார்க்கெட் சிவியராக இறங்க ஆரம்பிச்சிது. ஏன் சிவியராக இறங்க ஆரம்பிச்சதுன்னா ஐடி செக்டாரெல்லாம் செல்லிங் ப்ரெஷர், ஹெவியான செல்லிங் ப்ரெஷர். அப்புறம் இந்த ஆட்டோ ஷேர்ஸ்லேயும் ரொம்ப செல்லிங் ப்ரெஷர். கடைசியாக அந்த 1 மணி நேரத்தில் தான் இன்ஸ்டியூஷன் செல்லிங் நடந்திருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மறுபடியும் 24,000க்கு போன மார்க்கெட் மறுபடியும் 23,850 180 பாயிண்ட் மறுபடியும் இறங்குது. அப்போ கண்டிப்பாக இன்ஸ்டியூஷன் செல்லிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங் மறுபடியும் 24,000 போயிட்டு மறுபடியும் 23,850 ப்ராஃபிட் புக்கிங் அந்தளவுக்கு ரீட்டைலர்ஸால் முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி 23,850 வந்துருச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் சைடு வேலியே இருந்தது, மறுபடியும் 23,850 க்ளோஸாக மறுபடியும் 24,000 போச்சு. அங்கேருந்து மறுபடியும் செல்லிங்னா அது எஃப்ஐஏ செல்லிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில். இன்றைக்கி நிஃப்டி 50யை டவுன் பண்ண செக்டார் எதிரானா முதன்மையான செக்டார் அப்படின்னாவே ஐடி செக்டார். இன்றைக்கி அவன் 2% கிட்ட ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இன்ஃபோசிஸ்லாம் 1000 ரூபாய்க்கே வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. 1000 ரூபாங்க. அது எப்பேற்பட்ட ஷேரு. இன்றைக்கி அதோட ப்ரைஸ் 1000 ரூபாய் கீழே இருக்கா இல்லை எக்ஸாக்டாக 1000 ரூபாலாம் இருக்கான்னு தெரில. டிசிஎஸ் 2000 ரூபாய் கீழே வந்துருப்பான்னு நினைக்கிறேன். விப்ரோ 800க்கு கீழே போயிட்டான். ஸோ கடுமையான செல்லிங் ப்ரெஷர். எதுக்கு இந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர்? இந்த யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியர் தான் காரணம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வேளை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐடி செக்டார் இன்னும் பெரிய லெவலில் அழுத்தத்துக்கு வரும். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாலும் இப்போ அந்த நியூஸுக்கு நம்ம ஐடி செக்டார் பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகாது. ஏன்னா அதுக்கு தான் இப்போ சேர்த்து வச்சு மொத்தமாக இறங்கிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஆட்டோ செக்டர் ஏன் இறங்குச்சுன்னா அந்த இவி டிரான்சிஷன் தொடர்பான பாலிசி கன்சர்ன், இதனால் ஆட்டோ இண்டெக்ஸ்லாம் ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கு. பர்டிகுலராக அதிகப்படியாக நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் எதிரான இன்றைக்கி ஆட்டோ செக்டார் தான். ஓரளவுக்கு இன்றைக்கி நிஃப்டி 50யை காப்பாற்றுச்சு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 300-400 பாயிண்ட்டு விழுந்திருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி விழுந்த நம்ம நிஃப்டி 50யை காப்பாற்றிய செக்டார் எதிரானா ஹெச்டிஎஃப்சி எவ்வளவோ தாக்கு பிடிச்சான் பாசிட்டிவ்லேயே, கடைசி நேரத்தில் ஒரு -1ன்னு க்ளோஸ் ஆகிருக்கான். அவன் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு கந்தல் கோலமாக இருக்கும். கண்டிப்பாக 250-300 பாயிண்ட் இறங்கியிருக்கும். அவனால தான் மார்க்கெட்டு இந்த 80 பாயிண்ட்லேயே நின்று இருக்குது. பெரிய ஒரு வீழ்ச்சியை பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி ஸ்டாப் பண்ணியிருக்கு. இன்றைக்கி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பெரிய லெவலில் இறங்கியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லை, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 120 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் நிஃப்டி 59 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. அதுவும் ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ஸ்மால் கேப் மட்டும்தான் கொஞ்சம் பலவீனமாக இருந்த மாதிரி இருக்குது. பட் இந்த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இதில் அந்த ஸ்மால் கேப், மிட் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக இருக்குது.
நிஃப்டி 50, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, அப்புறம் பேங்க் நிஃப்டி இதெல்லாம் மைனஸில் இருக்குது. ஸோ த்ரூ அவுட்டாக இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு வரியில் சொல்லணும்னா, காலையில் ஒரு கேப் அப்பு, அடுத்த கேப் அப் 9:15 ஓப்பன் ஆனவே மார்க்கெட்டில் சரியான செல்லிங் ப்ரெஷர். 23,850 டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆச்சு. மதியம் ஒரு ரெக்கவரி, மறுபடியும் 24,000 போச்சு, மறுபடியும் 23,850 வந்தது, மறுபடியும் 24,000 கிட்ட போயிட்டு மறுபடியும் 23,841 இல்லை, இன்றைக்கி அவன் வந்த லோ 23,831. இன்றைக்கி இவன் வந்த ஃபைனல் லோ. நம்ம சப்போர்ட்டை எடுத்து இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணவங்க 7 பேர். 7 பேருமே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரில. இது இப்போ மார்க்கெட் இப்படி இறங்குது. இந்த இடம் வந்து நான் ஒத்துக்கிறேன், ஸ்டார்டிங்கில் ஒரு வேலை தொட்டுட்டு கூட ஏறலாம். இந்த இடத்துலலாம் எடுத்திருக்காங்க. எப்படி அவ்வளோ தைரியமாக எடுக்கிறாங்கன்னு தெரில. கடைசி நேரத்தில் எடுக்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு, அதுவும் எதில் எடுத்திருக்காங்கன்னா 23,750 இந்த மணி எடுத்திருக்காங்க. இதை எடுத்திருக்காங்க. இது இன்றைக்கி போனலோ 105ன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒருத்தர் எடுத்திருக்காரு 105. ஆமாம், இது பர்மனெண்ட்டாக போனலோ. ஆனால் அந்த 3.15க்கு வந்து 105 வரையும் போயிருக்கு. நான் அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், 1,700 ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்து சரி ப்ராஃபிட் வந்தால் சரி தான், லாஸஸ்லாம் வந்தால் என்னை தயவு செஞ்சு ப்ளேம் பண்ணாதீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் 4 கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3 கால் வந்து காலையிலேயே முடிச்சிட்டேன். கடைசியாக இந்த 3 மணிக்கு இந்த 3 மணி கேண்டில் நான் வந்து எடுத்தது 24,000 பிஇ. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் அந்த 24,000 கொடுத்தேன். அது அப்போ வந்து 67-80 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவன் இன்றைக்கி போன லோ வந்து 34. ஆனால் அந்த 3 மணிக்கு அவன் 85-90 67 எக்ஸாக்டாக தெரில, ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும். அங்கேருந்து அப்படியே இறங்கினான். நான் அப்போ தான் சொன்னேன், 2:55க்கு சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 24,000 பிஏ எடுங்க, கண்டிப்பாக அது விழும் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா விழுந்திருக்கு பாருங்கள். 33 பாயிண்ட்டு, 27 பாயிண்ட்டு, 20 பாயிண்ட்டு, 16 பாயிண்ட்டு, 15 பாயிண்ட்டு எடுத்த எல்லாருமே இன்றைக்கி சரியான ப்ராஃபிட்டு. கடைசி அந்த 3 மணிலேருந்து 3:15க்குள்ளே அதிகபட்சமாக ப்ராஃபிட் பண்ண ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு, அவர் மட்டுமே 37,000 எடுத்துருக்காரு அந்த 3 மணி கேண்டிலில். ஏன்னா அது அவ்வளோ அக்யூரேட்டாக தெரிஞ்சுது. ஓயில் 24,000 தாண்டவே முடியாது அப்படின்னும் போது மார்க்கெட் அப்போ 23,900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது க்ளீனாக தெரியுது மார்க்கெட் ஃபர்தராக 23,850க்கு தான் போவோன்றது. அங்கே எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி நான் பண்ண ப்ராஃபிட் 8,300 ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட். கடைசியில் தான் எடுத்தேன் 5,000. இந்த கடைசி கேண்டில் தான் 5,000 ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே காலையிலேயே ஒரு 3,300 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் எனக்கும் இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓவரால் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி 5,000 மேலே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியாக இந்த கால் எடுத்ததில். ஏன்னா எல்லாருமே 5-6 லாட் எடுத்திருக்காங்க. அதனால் ஒரு 15-16 பாயிண்ட் வந்திருந்தாவே பெரிய லெவலில் வந்துருச்சு ப்ராஃபிட்டு. இதுதான் நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட். சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். எங்கே கொடுத்தேன்னா இந்த இடம் தான் கொடுத்துருந்தேன். இது அப்போ எக்ஸாக்டாக இதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகுன்ற மாதிரி தான் சொன்னேன். இங்கேயே எடுத்தாச்சு. இதில் ஒரு 2,000 பிடிச்சோம், அவ்வளோதான். சென்செக்ஸில் நான் எப்போவுமே ஒரு கால் தான் கொடுப்பேன். அது வந்து கொடுத்தாச்சு, அதுலேயும் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இந்த சென்செக்ஸில் ஒரு கால் கொடுக்குறது எப்போவுமே சக்ஸஸ் ஆகுதுங்க. நானும் ரொம்ப வாட்டி பார்த்துட்டேன். இதில் நாங்கள் முட்டி மோதுவோம். நிஃப்டி 50ல் ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், 2 நெகட்டிவாக இருக்கும். ஓவரால் பார்த்தா பாசிட்டிவ்க்கே வந்துடுவோம். இன்றைக்கி இதில் 4 கால் பண்ணோம், 4மே சக்ஸஸாக தான் முடிஞ்சுது. ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நிஃப்டி 50 மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. இனி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி கம்மிங் தேர்ஸ்டேல இருக்குது. நாளைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். டவ் 30 306 நேற்று முடிஞ்சிருக்கு, அதனால தான் நமக்கு ஒரு கேப் அப் கிடச்சிது. S&P 86 முடிஞ்சுது. நாஸ்டாக் 522 முடிஞ்சிருக்கு நேற்று. இப்போ நடக்கிற ட்ரேட் ஆகிற FTSE 112 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. CAC 46 மைனஸு.
டாக்ஸ் வந்து 342 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி 594. ஹாங்செங் 145. ஷாங்காய் கம்போசிட் +20. நம்ம என்எஸ்சி நிஃப்டி -80. பிஎஸ்சி சென்சஸ் -250. எஸ்டிஐ வந்து 38. காஸ்பி 83.2னே வச்சுக்கலாம். யூஎஸ் டாலர் ஏறி இருக்குது. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று 5 நாளோ என்னமோ இருந்தது, இன்றைக்கி 94.4660 இருக்குது. இதுலேயே தாங்க ட்ரேட் ஆகுது. கோல்டு ஏறி இருக்குது லிட்டில் பிட்டு, சில்வர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது, காப்பர் ஏறி இருக்குது, இந்த க்ரூட் ஆயில் லிட்டில் பிட் இதுவும் ஏறி இருக்குது. இது 69 இருந்தது, இப்போ 71 இருக்குது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் அது எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணால் அவன் -60 பாயிண்டில் இருக்கான். நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா அவன் இப்போ தான் -2னே வரான். இப்போ மணி 6:10 ஆகுது. இதை வச்சு நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு யூஎஸில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். அது இல்லாமல் நமக்கு இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. நாளைக்கு நியூ மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வரும். ஜிஎஸ்டி கலெக்ஷனு, ஆட்டோ கலெக்ஷனு, மியூச்சுவல் ஃபண்டு, இதுன்னு ரிப்போர்ட்டுங்க வரும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மளோட நியூஸஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி கேப் அப் கிடைச்சா நிஃப்டி 50 எது அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ இருக்கிற ரியல் க்ளோசிங் 23,917 முடிஞ்சிருக்கு. 23,917 முடிஞ்சிருக்குங்க. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் பாருங்களேன் 23,865. இதில் ஒரு 35, அதில் ஒரு 17 பாயிண்ட், 52 பாயிண்ட்டுங்க. க்ளோசிங்க்கும் ஆக்சுவல் க்ளோசிங்க்கும் ரியல் க்ளோசிங்க்கும் வித்தியாசம். அப்போ 865 தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இங்கே நமக்கு 917ன்னு காட்டுறான். 23,917. ஸோ நமக்கு ஒரு கேப் அப் கிடைச்சா நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 23,978. அதை உடைச்சானா 24,038. நாளைக்கு 24,000லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா புது எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிறதுனால 24,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. இதையும் உடைச்சிதுன்னா 24,038 உடைச்சிதுன்னா 24,117. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் நிஃப்டி 50ல். இல்லை இந்த பேஸ் லைனுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருதுன்னா அகைன் இந்த 23,800, இந்த 850, 843 இது சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 23,751 தான் மார்க்கெட். அதோடு அடுத்த சப்போர்ட்டு 100 பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்குது. இது எப்போ வந்தது? 12ஆம் தேதி ஜூன் மாதம் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் 23,632 வரையும் வரும் அப்படின்றதுல எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். பார்ப்போம். இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் ஆக்சுவல் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 76,639ன்னு. இது ரியல் க்ளோசிங்கு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் பாருங்களேன் 76,478. ஒரு 170 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குதுங்க. அப்போ இன்றைக்கி யாராவது பிஇ சைடில் வாங்கியிருந்தீங்கன்னா அது இப்போ வரையும் நாளைக்கு காலையில் வரையும் உங்களுக்கு மைனஸில் தான் இருக்கும். ஒரு 8, 8:30, 9 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது அது ஒரு 1,500 ப்ராஃபிட்டே காட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா 120 பாயிண்ட் வேரியேஷனில் வித்தியாசம் இருக்குது ரியல் க்ளோசிங்கும் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங்க்கும். ஆனால் அது ஜஸ்ட்டு ஒரு காணல் நீர் மாதிரி தான். கேப் அப்பில் வந்தால் அது காலி ஆகிடும் அந்த ப்ராஃபிட். ஓகேங்களா? ஒரு கேப் அப் கிடைக்குது நிஃப்டி சென்செக்ஸில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,863. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 77,081. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சி மேலே போகுது அப்படின்னா 77,286. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேப் அப் தாங்க கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பல ரிப்போர்ட்டெல்லாம் வரும் மந்த்லியில் ஃபஸ்ட்டு டேயில். நாளைக்கு தானே அது. அதனால் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு சென்செக்ஸில் 76,381. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 76,105. அதை உடைச்சானா இந்த கேப்பு இவனுக்கு இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா? 12ஆம் தேதி ஜூன் மாதம் வந்தது. அந்த கேப் எங்கே இருக்குது? 75,576. ஆனால் இந்த செகண்டு சப்போர்ட்டை உடைச்ச உடனே நேராக இங்கே வராது. 3வது சப்போர்ட் இங்கே ஒன்று இருக்குது 75,826. இது வரையும் மார்க்கெட் வரும். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர்.
இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைன்ஸை பிளைண்டாக நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த லைனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது, அது எனக்கும் நல்லா தெரியுது. பட் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்குது, நான் அதனால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. உங்கள்கிட்டையும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருந்து இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்து ப்ராஃபிட் பண்ணால் ஓகே. இந்த லைனை தொட்ட ஒன்றுமே தான் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வர்றது சந்தோஷமாக தான் இருக்குது, லாஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுதான் என்னுடைய கொரி. ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த டிஸ்க்ளைமரை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 7 பேர் இந்த சப்போர்ட்டை எடுத்து ப்ராஃபிட் பண்ணன்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்குது. லாஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் எனக்கு பயமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நடக்கிற பிரண்ட்டு 74.20 இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பிஇ சைடில் 24,000, 23,950, 23,900 இதிலெல்லாம் அழகாக பிடிச்சிருக்கலாம். பிடிச்சி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.